வெற்றிலை பாக்கு போடுவது குறித்து இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. இந்த வெற்றிலை பாக்கு தொடர்பாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகள் பரவலாக அவ்வப்போது பேசப்பட்டு வருகிறது. வெற்றிலை பாக்கு சாப்பிடக்கூடாது என்று ஒரு தரப்பினர் சொல்லி வர்றாங்க. இந்த வெற்றிலை பாக்கு சாப்பிடுவது குறித்து இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன என்று நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த வெற்றிலையோடு பாக்கை நம்ம சேர்த்து தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அது விதமான ஒரு அடிக்ஷனுக்கு உள்ளாக்குது என்று சொல்கிறாங்க. ஒரு விதமான அடிக்ஷன் சொன்னால் திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு என்ன செய்கிறாங்க, அதை சாப்பிடக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுறதுனால அது கூடாது என்று அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு அதிக பழக்கத்துக்கு உள்ளாராங்க என்பதற்காக மட்டுமே அது கூடாது என்று சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நம்ம வழமையாக குடிக்கக்கூடிய டீ இருக்குது, அது பலருக்கும் இன்றைக்கி ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் செஞ்சுருக்கு, மாறி போயிருக்கு. அது ஒரு உணவுப் பொருளாக நம்ம சாப்பிடக்கூடியது தான், சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஹேபிட்டாக, அது ஒரு பழக்கமாக என்ன செஞ்சிருச்சு, மாறி போயிருக்கு. அது மாதிரியான ஒரு பழக்க நிலையில் அது இருக்கும்னு சொன்னால் அதை காரணமாக வச்சு கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் போதை தரக்கூடிய வசதி எதுவும் இருக்குதா, அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம முற்றும் முழுவதுமாக அது கூடாதுன்னு சொல்லலாம். வெற்றிலை பாக்கு சாப்பிடுவதில் போதை தரக்கூடிய பழக்கங்கள், போதை தரக்கூடிய வஸ்துக்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதில் அந்த பான் பிராக்கு போன்ற போதை தரக்கூடியதற்குன்னு பிரத்யோகமான ஏதேனும் ஒன்றை சேர்த்து சாப்பிட்டாலே ஒழிய, நார்மலாக வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வெற்றிலையும் பார்க்கும் அதை சாப்பிடுவதனால என்ன செய்ய போகிறதில்லை, ஒரு போதை நிலை ஏற்பட போவதில்லை. அது தொடர்ந்து சாப்பிட்டு பழக்கமாகி ஒரு பழக்கத்தில் தொடர்ந்து சாப்பிட்றாங்கிறத வைத்து அது தொடர் பழக்கமாகுதுங்கிற காரணத்திற்காக வேண்டி மட்டும் அதை கூடாது என்று சொல்வது என்ன இல்லை, சரியில்லை. இப்போ வேறு எந்த வகையில் இதை நாம் அணுகலாம், இது சரியா தவறா என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த வெற்றிலையோடு பாக்கு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால, குறிப்பாக அதில் சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்றதுனால பல்வேறு தீங்குகள், பல பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று அறிவியல் பூர்வமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிறுவி இருக்கிறாங்க. WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதே போல் ICMR என்று சொல்லக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் போன்ற நிறுவனங்கள்லாம் இது குறித்து இந்த பீட்டல் லீஃப்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றிலை இலை சம்பந்தமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அந்த வெற்றிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய திரவங்கள், ஆயில்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்யும் பொழுது அதில் விட்டமின் C இருக்குது, கால்சியம் இருக்குது, அதுபோன்று பல்வேறு விதமான ரசாயன எண்ணெய்கள் அதில் இருக்குது, அதில் கிருமி நாசினியாக பல்வேறு மருத்துவ குணங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லி நேரடியாக வெற்றிலையில் மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நீங்கள் இந்த ஆய்வுகளில் பார்க்க முடியாது. வெற்றிலையில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த திரவ ஆயில்கள், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பது குறித்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதில் சில நன்மைகள் தரக்கூடிய சத்துக்களும் அதில் திரவங்களும் இருந்தாலும் கூட இந்த வெற்றிலையை நாம் மருத்துவ பயன்பாட்டிற்காக எப்போயாவது நம்ம தேவையை கருத்தில் கொண்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செரிமானத்திற்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அது ஒரு உணவுப் பொருளாக, ஒரு மருத்துவ நிலையாக அது செயல்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன செய்து உத்தேசபூர்வமான ஆய்வுகளில் இருக்குது. ஆனால் அந்த வெற்றிலையோடு சுண்ணாம்பு தடவி சாப்பிடும் பொழுது அது ஆரோக்கியமானதாக இருக்குமான்னு கேட்டால், அது பல்வேறு விதங்களில் மனிதனுக்கு கேடு தரக்கூடிய வகையில், தீங்கு தரக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்று சொல்லி அறிவியல் பூர்வமான ஆய்வு தகவல்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. அதில் நீங்கள் பார்க்கலாம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஒரு விதமான ஆய்வு மேற்கொள்கிறாங்க. IARC என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. பல பக்கங்கள் நிறைந்த அந்த ஆய்வில் அதில் பல்வேறு கேன்சர்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் குறித்து பேசுகிறாங்க. ரசாயன மாற்றங்கள் என்ன, வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுதுங்கிற அறிவியல் பூர்வமான டேட்டாவோடு என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க. அதில் இந்த வெற்றிலையோடு சுண்ணாம்பை கலந்து சாப்பிடும் பொழுது வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆல்கலைடும் சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து இணை புரியும் பொழுது அது வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை, சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துகிறது என்று காரண காரியங்களோடு மருத்துவ ரீதியில் அறிவியல் பூர்வமான சான்றுகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெற்றிலையோடு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த நிலை தவிர்க்கப்பட வேண்டியது. மருத்துவ ரீதியாக அது கெடுதி, அதனால் பாதிப்பு இருக்குது, தீங்கு இருக்குன்னு நமக்கு சொல்லும் பொழுது, அது உறுதியாகும் பொழுது அதை தவிர்த்து கொள்வது தான் சரியானது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, லா துல்குபி ஐதீக்கும் இல தஹுலுக்கா, உங்களுடைய கரத்தை நீங்கள் நாசத்தின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள், உங்களுக்கு நீங்களே தீங்கை ஏற்படுத்திக்காதீங்கன்னு நல்லா சொல்கிறான்.
அப்போ வெற்றிலையும் சுண்ணாமும் சேர்ந்து சாப்பிடுவதனால் இந்த பாதிப்புகள் ஏற்படுகிறது, தீங்கு இருக்குன்னு தெரியும் பொழுது அப்படியான அந்த பயன்பாட்டை தவிர்த்து கொள்வது என்பது தான் அது ஆரோக்கியமானது. அது இல்லாமல் வெறும் வெற்றிலை நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம், அல்லது கொஞ்சமாக அதில் பாக்கு வச்சு சாப்பிட்றோம், அல்லது வேறு ஏதாவது குல்கந்து மாதிரியான விஷயங்களை அல்லது வேறு ஏதாவது ஸ்வீட்டு பொருள்களை உள்ளே வச்சு நம்ம சாப்பிட்றோம், அதுவும் எப்பயாவது சாப்பாட்டுக்கு பிறகு அது மருத்துவ காரணங்களுக்காக வேண்டி அதை நாம் பயன்படுத்துவது என்பது அது மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய வகையில் இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த வெற்றிலை பயன்பாடுகள் என்பது பயன்படுத்திக்கலாம், மார்க்கடிப்படையில் பிரச்சனை இல்லை. சுண்ணாம்பு சேர்க்கும் பொழுது அதில் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது, புற்றுநோய் வரக்கூடிய அளவிற்குண்டான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்ற அளவுக்கு ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்ட சான்றுகளாக இருக்கிற காரணத்தினால் அவைகளை தவிர்த்து கொள்வது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதையும் இதற்கான பதிலாக சொல்லி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.